ஒரு கடைக்கு மக்கள் வருது பசியால மட்டும் இல்ல, நம்பிக்கையால. இந்த ஊர்ல அந்த நம்பிக்கை முழுக்க ஒரு பேர்ல தான் இருந்தது. மாரிமுத்து. சின்னமனூர். சின்ன ஊரு, சின்ன கடை. ஆனா பெரிய பெயர். மாரிமுத்து பானிபூரி கடை. இந்த பேரு கேட்டாலே மக்கள் முகத்துல ஒரு நிம்மதி வரும். மாலையானதும் ஒரு ஒரு ஆளா வராங்க. யாரும் நேரா சாப்பிட ஆரம்பிக்கல. முதல்ல பேசுறாங்க. ஒருத்தன் சொல்றான், இந்த கடையில சாப்பிட்டா வயிறு கிடையாது. இன்னொருத்தி சொல்றாங்க, மாரிமுத்து ரொம்ப அன்பா பேசுவார். யாரும் உணவ பத்தி பேசல, மனுஷன பத்தி தான் பேசுறாங்க. மாரிமுத்து வரான். பேச்சு மெதுவு, குரல் இனிமை. எல்லாரும் நலமா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தாதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த வார்த்தை மக்கள் காதுல விழுந்ததும் அவந்த சந்தேகம் அப்படியே கரையுது. இவ்ளோ நல்லா பேசுறவ கெட்டவனா இருப்பானா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே முடிவு. அந்த கூட்டத்துல ஒரு பையன் மட்டும் சும்மா கேக்கல, கவனிச்சான். அவன் பேர் கார்த்திக். மாரிமுத்து பேசும்போது மக்கள் அவரை பாக்கறாங்க. கார்த்திக். அவர் கைய கவனிக்கிறான். கீழே விழுந்த பூரி. யாரும் பார்க்கல. ஆனா கார்த்திக் பார்த்தான். மாமா, அது கீழே விழுந்தது. இந்த கேள்வி ஒரு சந்தேகம் இல்ல, ஒரு குழந்தையோட நேர்மை. அதெல்லாம் சின்ன விஷயம் பையா. மக்கள் நல்லா சாப்பிட்டா போதும். அந்த நேரம் மாரிமுத்து நல்லா பேசுறான். ஆனா நல்லா நடக்கல. அடுத்த நாள் மக்கள் மறுபடியும் வராங்க. இன்னைக்கும் பேச்சு அதேதான். அவர் கடை வேற லெவல். அவர் சொல்ற வார்த்தையே ஒரு பாடம். இந்த ஊர்ல பேச்சுதான் சான்று, செயல் இல்ல. ஒரு நாள் ஒரு பெண் சாப்பிட்டுட்டு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது உடம்பு சரியில்ல. மருத்துவமனையில் ஒரே வார்த்தை. என்ன சாப்பிட்டீங்க? பானிபூரி மாரிமுத்து கடையில. இவங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் மாதிரி இருக்கு. உணவுல கோளாறு இருக்கு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். மக்கள் கேட்டதும் அதிர்ச்சி இல்ல, மறுப்பு. மாமாரிமுத்து அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா அவர் நல்ல பேசுறவர். நல்லா பேசுறது நல்லா சமைச்சதுக்கு சான்று கிடையாது. அந்த நேரம் கார்த்திக் முடிவு செய்றான். பேச்சு போதும், இப்போ உண்மை பேசணும். யாரும் எதிர்பார்க்காத நேரம். கரை முன்னால இருந்த கூட்டம் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போச்சு. அவர் பேரு உணவு ஆய்வாளர். இந்த தடவை பேச்சு இல்ல, சோதனை மட்டும். மாரிமுத்து கடைக்குள்ள போகிறார். பப்பாத்திரங்கள், தண்ணி, மசாலா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கிறார். மக்கள் மூச்சு விடக்கூட மறந்த மாதிரி. ஒருத்தன் சின்னதா சொல்றான், என்ன நடக்கப் போகுது? ஆனா பதில் யாருக்குமே இல்ல. மாரிமுத்து பேசல. அவ வாயிலிருந்து வார்த்தை வரணும்னு முயற்சி பண்ணுது, ஆனா வரல. இன்னைக்கு அவன் குரல் அவனை விட்டு போயிடுச்சு. நேத்து வரை அவன் பேசின வார்த்தைகள் அவனை காப்பாத்தினது. இன்னைக்கு அவனுக்கே அவையே எதிரி. இந்த அமைதிய உடைக்கிற மாதிரி ஒரு முதியவர் முன்னாடி வரார். நாங்க காதுக்கு பிடிச்சதைத்தான் நம்பினோம். கண்ணுக்கு தெரியறத பார்க்கவே இல்ல. இந்த ஒரு வரி மக்கள் மனசுக்குள்ள ஒரு கண்ணாடி மாதிரி. அவங்க தங்கள தாங்களே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அன்பா பேசுறவங்க எப்போதும் நல்லவங்க இல்ல. நல்லவங்க அழகா பேச வேண்டியதில்லை. அவர்கள் செயலே அவர்களை அடையாளம் காட்டும். இந்த ஊரு இன்னைக்கு ஒரு பாடம் கட்டுக்குச்சு. இனிமே பேச்சு மட்டும் போதாது, உண்மை செயலில தான் இருக்கு. ஹாய் சுத்தி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.